பேரண்ட் ஃபீமேலை வந்து இதில் விட்டோம் அப்படின்னா ஸோ குட்டி எல்லாமே வந்து கீழே இதை தாண்டி உள்ளே விழுந்துரும். ஸோ குட்டி தனியாகவும் பேரண்ட் தனியாகவும் இருக்கும். வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்சு, இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து காலியாக தான் இருக்கு. கீழே அவ்வளோ பூ புரிஞ்சு ஃப்ளோரா நடுது. ஸோ எல்லாத்தையுமே வந்து என்னத்துக்குற சிரிப்பு? பூப்னா என்ன, பூப்னா என்ன? எனக்கு பர்சனலாக தோணுனது தான் சொல்லியிருக்கேன். ஒரு சிலது ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு சிலது ஓகேவா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புக்லெட்ஸ் எல்லாமே கொடுத்து 100 வார்ம்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ ஃபீட் பண்ணியிருக்கோன்னு கவுண்ட்டு பார்க்கறதுக்கு கார்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் தான், இதெல்லாம் வந்து பெரிய விஷயம்னு நான் சொல்ல, பட் அதெல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்வேரியம் ப்ராடக்ட்ஸ் ஒரு சிலது அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாமே வந்து லோக்கல் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை தாண்டி வெளியே இருக்கவங்களுக்கு கிடைக்காது. அமேசானில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அது எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம். அது தெரியுறடா, தெரியுற, ரெண்டு பேரும் தெரியுறீங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதிகபட்சம் ஃப்ளவரானுக்கு வாங்கியிருக்கேன், அப்புறம் கப்பி மாலிஸ்க்குலாம் இருக்குது. என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸ் வந்து ரேண்டமாக தான் வச்சுருக்கேன், பெஸ்ட்டு டு ஒஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலை. நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்றது வந்து இவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கடா, இது என்ன ப்ராடக்ட்டு? முட்டை வைக்கிறது. முட்டை வைக்கிறதா? என்ன மீன் முட்டை வைக்கிறது? அரோனா முட்டை வைக்கிறது. ஏண்டா அரோனா இதில் போட முடியுமாடா? லூஸ் மாதிரி சொல்லாதீங்கடா. ஃபைட்டர் முட்டை வைக்கிறதா? ஃபைட்டர் முட்டை வைக்கிறது. இது இதை பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியுது. அவனுக்கு இந்த அட்டையை பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். இது மாலி, கப்பி, அப்புறம் இந்த ஸ்வாட்டைல, இந்த மாதிரி லைவ் வேரஸ் குட்டி போடக்கூடிய மீனை வந்து நம்ம இதில் குட்டிங்களை சாப்பிடாம வந்து ப்ரீட் எடுக்கலாம். இப்போ இந்த கப்பிலலாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஐ ஃபிஷ் எல்லாமே வந்து அதோட குட்டியை வந்து அதுங்களே சாப்பிட்றோம். ஸோ நம்ம கவனிக்கல அப்படின்னா குட்டி போட்டு கூட இருக்க மீன்களே சாப்பிட்றோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரண்ட் ஃபீமேலை வந்து இதில் விட்டோம் அப்படின்னா ஸோ குட்டி எல்லாமே வந்து கீழே இதை தாண்டி உள்ளே விழுந்துரும். ஸோ குட்டி தனியாகவும் பேரண்ட் தனியாகவும் இருக்கும். ஃபீமேல்னு கிடையாது, ஃபீமேல் மேல் எல்லாத்தையும் கலந்து விடலாம். பட் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ். என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பேர் விடலாம், என்னோட சஜஷன் அதுதான். பட் நிறைய ரஷ் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதில் பேரண்ட்டை விட்டுட்டு நம்ம டேங்க்லேயே வந்து இதை அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டேங்கோட டெம்பரேச்சர், ஃபில்ட்ரேஷன், வாட்டர் சர்க்குலேஷனு ஸோ எல்லாமே வந்து இருக்கும். ஏன்னா கீழேயும் ஓட்டை இருக்குது, மேலேயுமே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரண்ட்டுக்கும் சரி குட்டிங்களுக்கும் சரி. ஸோ இங்கே உள்ள வந்து வாட்டர் சர்க்குலேஷன்றது நடந்துகிட்டே இருக்கும். டேங்க்ல ஏர் பம்ப் வச்சாலும் சரி, டேங்க்ல ஹீட்டர் வச்சாலும் சரி, ஸோ அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மேலே வந்து ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வந்து இதுதான். ஸோ பேரண்ட் வந்து குட்டி போட்டோன்னு குட்டிங்க எப்பயுமே கீழே தான் விழும், போட்ட உடனே கீழே விழும். ஸோ அதை கிராஸ் பண்ணி இதில் வந்து கீழே இருக்க ட்ரேல வந்து போயிடுவாங்க, இதில் கிராஸ் ஆகி. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். மேக்ஸிமம் வந்து குட்டிங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபிஷ் தான் அதிகமாக சாப்பிடும். ஸோ நீங்கள் இதில் ஃபீமேல்ஸ் கன்சீவ் ஆனதுக்கப்புறம், வயிறு குண்டானதுக்கப்புறம் இதில் ஃபீமேல்ஸை விட்டு நீங்கள் குட்டிங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறப்ப காப்பாற்றலாம். இதை வந்து ப்ரீடிங் கேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது லோக்கலாக ஹேண்ட்மேடாலாம் வந்து நிறைய பேர் ரெடி பண்ணுறாங்க கேரளா சைட்லலாம். பட் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா மாலிக்காக. இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்லிக்வின் மாலி வாங்கியிருக்கேன். ஸோ அதுங்களை ப்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ யூஸ் பண்ணுறப்ப தான் இதோட ஆக்சுவல் ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரியும். இப்போ இனிஷியலாக வாங்கியிருக்கேன், இதோட ஒர்க்கிங் தெரியுது. இது எந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுதுன்றது நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு பண்ணி பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட நேம் வந்து ஐசோலேஷன் பாக்ஸா? ஓகே, ப்ரீடிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐசோலேஷன் பாக்ஸ்ன்னு இருக்கு. ஐசோலேட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எதனா ஃபிஷ் அடிபட்டிருக்கு அப்படின்றப்ப நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த நடுவில் இருக்க ட்ரேவை எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து இது ஃபிஷ்ஷுக்கு தான். ஸோ அடிப்பட்ட மீன் நம்ம ஐசோலேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம். டிசீஸ்டு ஃபிஷ்ஷை எப்பயுமே தனியாக செப்பரேட் ஹாஸ்பிட்டல் டேங்க் வைக்கிறது நல்லது. காயம் பட்டிருக்கு, இல்லை மற்ற மீன் டாமினேட் பண்ணுது, இல்லை ஃபிஷ்ஷு டேங்க்ல பழகணும் அப்படின்றதுக்குலாம் நம்ம ஐசோலேஷன் டேங்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இது குவாலிட்டி வந்து ஓகேவா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இது வந்து சோபோல் வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபில்டர். இது வந்து ஆங்கான் கேனிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே செல் பண்ணுறாங்க. நான் இதை வந்து ஃபிஷ் டாக்டர் அவர்கிட்ட தான் வாங்கினேன். இது ஆங்கான் கேனிஸ்டர்னு சொல்கிறத விட ஆங்கான் ஃபில்டர்னு சொல்லலாம். பவர்ஃபுல்லான ஆங்கான் ஃபில்டர், நல்ல ஃபில்ட்ரேஷன் வந்து இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக அழுக்கு இருக்கிற டேங்க்ல வந்து இந்த ஃபில்டரை வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பூப்பு எல்லாத்தையுமே வந்து அது இழுத்துருச்சு. கீழே அவ்வளோ பூப்பு இருந்துச்சு, ஃப்ளோரா நடுது. ஸோ எல்லாத்தையுமே வந்து என்னத்துக்குற சிரிப்பு? பூப்னா என்ன, பூப்னா என்ன? பூப்னா வந்தானா?
பூப் சொன்னா உனக்கு சிரிப்பு வருது. ஏன் நீ காலைல போக மாட்டியா? நீ நீ போக மாட்டியா? போக மாட்டியா? கிட்னில கல் வந்துரும்டா. ஸோ பூப் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் வந்து இழுத்துருச்சு. நல்லா இருக்கு. இப்போ ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. நான் உங்களுக்கு கலட்டியும் காட்டுறேன், இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த டேங்க் ஃபுல்லா கீழே அழுக்காக தான் இருந்துச்சு. இந்த ஃபில்டர் வாங்குறதுக்கு முன்னாடினாலே இந்த டேங்க்ல இந்த ஃபில்ட்ரேஷனை எடுத்துட்டேன், இதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஆனால் இதை மாட்டின உடனே ஒரு 1/2 அன் ஹவர்ல அழுக்கெல்லாம் எடுத்துரும் போல அப்படின்னு நினைச்சேன். பட் இல்லை, ஒரு 1/2 டே வாட்ச் ஆச்சு அட்லீஸ்ட். ஃபுல்லாக எல்லா அழுக்கையுமே வந்து உறிஞ்சிருச்சு. கீழே அழுக்கே கிடையாது. அது வந்து நான் எம்சீல் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ அதுதான் அந்த கார்னரில் இருக்கு. ஸோ டேங்க்ல வந்து கீழே பாட்டம்ல அழுக்கே கிடையாது. நல்ல ஃபில்டர் பண்ணுது. ஸோ இதோட செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு அவுட்லெட் 2 கொடுத்துருக்காங்க. நான் இந்த அவுட்லெட் தான் மாட்டியிருக்கேன். ஸோ உள்ள அங்கே தண்ணி இழுத்து போய் இந்த பக்கம் வெளியே வருது. ஸோ அது எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ பிரித்து பார்ப்போம். அவுட்லெட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. ஸோ இது நார்மலாக ஒரே ஃப்ளோ வந்து இதுலேருந்து வரும். நான் அதுக்கு பதில் இந்த மாதிரி கொட்டுற மாதிரி வச்சுக்கிட்டேன். இதுலேயே நமக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்சிஜன் வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ தனியாக ஏர் பம்ப் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் நான் வச்சுருக்கேன் ஒரு ஏர் பம்ப் அங்கிட்டு அந்த பக்கம் பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ ஃபில்டரை கலட்டி எப்படி உள்ளே இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதுலேயே வந்து நமக்கு இன்னு அவுட் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து அவுட்டு போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து இன் போட்டிருக்கு. இது வந்து பைப் நான் அந்த பக்கம் தான் மாட்டணும், உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்போ இந்த பக்கம் மாட்டியிருக்கேன். இதுதான் டேங்க்கில் மாட்டுறதுக்காக அவங்க கொடுத்துருக்க கம்பி. இது எல்லாமே செட்டு தனியாக தான் வந்துச்சு. நான் தான் இதை வந்து மாட்டிக்கிட்டேன். எல்லாமே தனியாக வந்துச்சு. ஸோ ஃபிஷ் டாக்டர் அவர் வீடியோவை பார்த்து அவர்கிட்ட வாங்கின ஃபில்டரை அப்படியே ஃபிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கலட்டி காட்டலாம். மாட்டி காட்டுறது வேலை இல்லை. இது வந்து தண்ணி ஊற்றி தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் நான் கலட்டி வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாக கலட்டி பார்ப்போம். ஓகே, எடுத்துக்கூட. ஸோ இது வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்சு, இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து காலியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பயோபால்ஸ் நம்ம இது உள்ளே போடணும் அப்படின்றதுக்காக இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. நான் பயோபால்ஸ் வந்து வாங்கலை. ஆக்சுவலாக வந்து பயோபால்ஸ் இதுக்கு தேவைன்றது எனக்கு தெரியலை. வாங்கினதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே பயோபால்ஸ் போடணும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா, இந்த கேசிங் அப்படியே எடுத்து வெளியே ஓரமாக வச்சுட்டு ஸ்பாஞ்ச் வந்து நம்ம குளத்தூரில் கிடைக்குது. இந்த எல்லோ கலர் ஸ்பாஞ்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்பாஞ்ச் இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் தான் மொதல் ஸ்பாஞ்சு. இதை தாண்டி தான் வந்து தண்ணி கீழே இருக்கிற 2 ஸ்பாஞ்சுக்கு போகும். அது பிளாக் கலர் ஸ்பாஞ்சு தான் அது. ஸோ இந்த 2 ஸ்பாஞ்சு தாண்டினதுக்கப்புறம் இந்த செக்ஷன் வரும். இந்த செக்ஷனில் தான் நமக்கு இந்த மாதிரி இந்த ட்ரே இருக்குது. ஸோ இந்த கேசிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து நமக்கு வாட்டர் சர்க்குலேட் ஆகி டேங்குக்குள்ளே வரும். நான் என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த கேசிங்கை தூக்கி வெளியே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நமக்கு குளத்தூர்லேயே கிடைக்கும். ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் 30 rupees அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்சை வாங்கி இந்த ஷேப்புக்கு, இது ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த ஷேப்புக்கே கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சிடலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது தெரியல. எனக்கு வந்து புதுசு. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபில்டர்ஸ்க்குலாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் ரொம்ப புதுசு. யூஸ் பண்ணி பார்த்தா தான் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது தெரியும். உங்கள் ஒப்பீனியனும் சொல்லுங்கள். பயோபால்ஸ் போடலாமா இல்லை இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்றது. ஸோ ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா என்ன பெனிஃபிட்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எடுத்து நான் இந்த ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் 2 சைட்லையுமே ஸ்பாஞ்ச் வச்சுட்டேன்னா எனக்கு லாங் டேர்மில் வந்து ரன் ஆகும். ஸோ நான் ஒரு 2 month ஒன்ஸ் எடுத்து ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்பாஞ்ச் நான் 2 சைடில் போடுறதுக்கான பெனிஃபிட்டு. அதே மாதிரி எதுக்காக எவ்வளோ ஃபில்டர் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கேனிஸ்டர் ஃபில்டர் வாங்கினேன் அப்படின்னா, இது கேனிஸ்டர் சொல்லுவாங்களா ஹேங்கான்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபில்டர் வாங்கியிருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்னல் ஃபில்டர்ஸ், அந்த இன்டர்னல் ஃபில்டராக இருக்கட்டும் இல்லை ஸ்பாஞ்ச் ஃபில்டராக இருக்கட்டும், எல்லாமே ஃபிஷ்ஷோட அழுக்கு எல்லாத்தையுமே வந்து டேங்க்குள்ள வச்சுக்குது. இப்போ ஸ்பாஞ்ச் ஃபில்டர் அப்படின்றப்ப உதாரணத்துக்கு இது ஒன்று என்கிட்ட இருக்குது. ஸோ இது அழுக்கெல்லாம் வந்து டேங்க்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, டேங்க்ல வந்து டிடிஎஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாட்டர் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அது அழுக்கு எடுத்து டேங்க்குக்கு வெளியே வைக்கல. ஸோ இந்த ஃபில்டர் என்ன பண்ணுன்னா, ஃபிஷ்ஷு பூப் போட போட அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி டேங்க்குக்கு வெளியே வச்சுக்கும். ஸோ வாட்டர் கண்டிஷனை வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணாமல் இது பார்த்துக்கும். அதுதான் மெயின் ரீசனு. இப்போ எங்கள் வீட்டில் டிடிஎஸ் அதிகமாக இருக்குன்றதுனால கேன் வாட்டர், ஆரோ வாட்டர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கடி வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ வாட்டர் கண்டிஷனை எந்த அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ பார்க்கணும். ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இதை வாங்கிட்டேன். ஸோ இது வந்து வேணும் அப்படின்னா நம்ம ஃபிஷ் டாக்டர் அவர்கிட்ட இருக்குது. அமேசானில் வந்து இது சோபோ பிராண்டு. அமேசானில் வந்து சன்சன் பிராண்டோடது இது இருக்குது. ஸோ எது வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கோங்க.
நான் நினைச்சதோட இது பவர்ஃபுல்லாகவே இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா பூ கொஞ்சம் கூட விடலை, டேங்க்ல எல்லாத்தையுமே வந்து இது வலிச்சது. கீழே பாட்டமில் நான் எதுவுமே போடலை. அட்லீஸ்ட் எதனா கிராவல் போட்டிருந்தா வச்சு அழுக்கு அது கீழே இருக்குன்னு சொல்லலாம். பட் பிளெயின் டேங்க்லேயே வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுது. ஆக்சுவலாக குட் ஃபில்டர், எதிர்பார்த்ததோட நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அமேசான்லேருந்து புழு வாங்கியிருக்கேன். புழுலாம் அமேசானில் லைவாக விற்பாங்க அப்படின்றது தெரியாது. பார்த்த உடனே வந்து ஆர்டர் போட்டுட்டேன். இது வந்து சூப்பர் வாம் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூரில் ஒருத்தர் விற்கிறாரு. அதை தாண்டி மார்க்கெட்டுக்கு வெளியவும் விற்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 10 ரூபா. இப்போ நான் 100 வாம்ஸ் வாங்கியிருக்கேன். இதே நான் வெளியே போயிட்டு நேரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா 100 வாம்ஸ் வந்து எனக்கு 1000 ரூபா இருக்கும். 10 ரூபாய்க்கு கீழே யாருமே கொடுக்குறது கிடையாது. இதான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணி 10 ரூபா தான் எல்லோரும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு அமேசானில் ஒரு பீஸ் 6 ரூபாய்க்கு கிடச்சிது. இது 100 பீஸ் இப்போ நான் 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 400 ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். இன்னும் பல்காக நான் அமேசானில் ஆர்டர் போட்டால் இன்னும் எனக்கு ரேட்டு கம்மியாச்சு. பட் 100 பீஸ் தான் எனக்கு தேவைப்படுது. 2 ஃப்ளவராக இருந்தால் இருக்கு. நான் ஃப்ளவரானுக்கு வாங்கியிருக்கேன். இது ஆம்ஸ்டருக்கு வாங்கலாம், ஜெர்பிலுக்கு வாங்கலாம், ரோடண்ட் எல்லா ரோடண்ட்டுக்கும் வாங்கலாம். அதை தாண்டி வந்து நம்ம பேர்ட்ஸுக்கும் நிறைய பேர் வாங்குறாங்க. நான் ஃப்ளவரானுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பேக்கேஜிங், இது வாம்ஸு அப்படின்றதோட அந்த பேக்கேஜிங்கை நீட்டாக பண்ணி என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஏதோ ப்ரீமில்னு ஒரு பிராண்டு. ஆக்சுவலாக இது ஒரு ஷாப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டில் வச்சு பண்ணுறவங்களா இருக்கலாம். நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. திரும்ப அவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. பாக்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல் போட்டு பண்ணியிருக்காங்க. புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புக்லெட்ஸ் எல்லாமே கொடுத்து 100 வாம்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ ஃபீட் பண்ணியிருக்கோன்னு கவுண்ட்டு பார்க்குறதுக்கு கார்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சின்ன விஷயம் தான், இதெல்லாம் வந்து பெரிய விஷயம்னு நான் சொல்ல. பட் அதெல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணல. பட் குட் பேக்கேஜிங், குட் ப்ரைஸ், நல்லா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க நம்ம வாம்ஸ் எடுக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஓப்பன் பண்ணாத பாக்ஸு. ஸோ இதை கட் பண்ணி எடுத்து தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். இது கிட்டத்தட்ட வந்து பெயிண்ட் பாக்ஸ் திறக்கிற அந்த ஸ்டைலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே சீல் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதுக்குள்ளே மட்டும் 50 புழு இருக்குது. அந்த இன்னொரு பாக்ஸில் 50 புழு இருக்குது. ஆல்ரெடி நான் காலி பண்ணிட்டேன் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஆக்டிவாக பண்ணியிருக்காங்க. வாம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் சைஸு. இப்போ நான் தெரிஞ்சவர்கிட்ட தான் வாங்குறேன். அவர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1 பெருசு 1 சின்னதுன்னு வரும். அதுவும் ஒரு பீஸ் 10 ரூபா. இங்கே இதில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவல் சைஸு, பெரிய சைஸு, ராட்சச சைஸில் இருக்குது. என்னோட அடல்ட் ஃப்ளோரானுக்கு 2 போட்டால் போதும். ஒரு வேலைக்கு 2 போட்டால் வயிறு ஃபுல்லு. ஒரு நாளைக்கு ஒரு வேலை வாம்ஸு, ஒரு வேலை பில்லட்டு அப்படின்னு இப்போ ஃபீட் பண்ணுறேன். இது ஒரு மாதத்தில் காலியாயிரும். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இவங்க பண்ணியிருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் வாம்ஸ் உங்களுக்கு நீடு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது பல்காக வாங்கினா தான் ரேட்டு கம்மின்ற மாதிரி வருது. ஸோ அதனால் நான் 100 பீஸ் எடுத்துட்டேன். எல்லாருக்கும் 100 பீஸ் தேவைப்படாது. அது பாருங்கள், உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேங்க்கில் வந்து ஒரு பீட்டா போட்டு வச்சுருந்தேன். பட் கஸ்டமர் கேட்டார், சரி நான் அவருக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஷிப்மெண்ட் வருது. அதிலிருந்து எதனா நல்ல பீஸ் இதில் எடுத்து போடணும். அதே மாதிரி ப்ரீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. பட் ப்ரீடிங் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நிறைய பொருள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். டிஸ்டர்ப் ஆகிற மாதிரினா ஒன்றும் இல்லை, எக்ஸ் இதில் விழுதுன்னா அதை பீட்டாஸால் கலெக்ட் பண்ண முடியணும். அது பண்ண முடியுதா அப்படின்றத ப்ரீட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த டேங்க் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்சிவ் டேங்க் தான், சீப்பானது கிடையாது. இதே டேங்க் வந்து 200லேருந்து 300 ரூபாய்க்கு நம்மளால் குளத்தூரில் வாங்க முடியும். பட் இந்த குவாலிட்டி வராது. இது அல்ட்ரா கிளியர் கிளாஸு. ஸோ உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதே தெரியாது. இந்த கார்னர்லாம் விட்டுருங்க, அங்கே நல்லா தெரியும். ஸோ அதை தாண்டி நம்ம கிளாஸை கரெக்டாக தொடச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா கிளாஸ் இருக்கிறதே தெரியாது. ஸோ அந்த மழை இது வந்து வீடியோ பர்பஸ்க்கு நல்லா இருக்கும். கிளியராக வந்து நமக்கு தெரியும். ஸோ எனக்கு நல்லா யூஸ் ஆகும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் வந்து வேற எங்கேயுமே தனியாக கிடைக்காது. ஸோ இந்த செட்டில் தான் வரும். இந்த டெக்கரேஷனுக்கு நம்ம இந்த காஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இது கூடயே சேர்த்து இந்த டேங்க்குக்கு ஏற்ற இந்த மினி ஃபில்டரு, லைட்டு, இது எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால தான் இது எக்ஸ்பென்சிவ். இது ஆசைக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். பார்த்து பொக்கிஷமாக பார்த்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஃபில்டர்லாம் வந்து வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அழகாக எதுவுமே விடாமல் டேங்க்கை வந்து நான் பொக்கிஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டிஃபிஷியலே கிடையாது. வர்றவங்க பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இது லைவ் பிளான்ஸ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்குது செட்டிங்கு. அந்த பின்னாடி குட்டியாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அன்நேச்சுரலாக இருக்குது. கொசு புழுலாம் ஓடுது. ஃபைட்டர் இதில் இல்லைன்றதுனால புழு வந்துட்டுருக்கு.
ஸோ அந்த குட்டி மலையை தவிர மீதி எல்லாமே பார்க்கறதுக்கு நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக தெரியுது. ஸோ இது குவாலிட்டியான ப்ராடக்ட் தான், குவாலிட்டி கம்மின்னு சொல்ல முடியாது, பட் எக்ஸ்பென்சிவ். இது வாங்குறது அப்படின்றது ஒரு ஆடம்பர செலவாக தான் நான் பார்க்குறேன், உங்களுக்கும் அதுவாக தான் இருக்கும். நீடு இருக்கவங்க தாராளமாக வாங்கலாம். இப்போ வச்சிருக்க கேனிஸ்டர் ஃபில்டருக்கு முன்னாடி இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல ஃபில்டரு. பட் என்னோட பெரிய டேங்க்கு வந்து இது பத்தவே இல்லை. 2 நாளைக்கு எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 ஆச்சு நான் வாங்கி போடணும், அப்போ தான் என் டேங்க்கில் வந்து இது 1 வீக் ஒன்ஸ் ஸ்பாஞ்ச் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2 அடி டேங்காக இருந்துச்சுன்னா 2 போடலாம், 1.5 அடி டேங்காக இருந்துச்சுன்னா இது 1 போடலாம். 1 ஃபீட் இல்லை 1.5 அடி அப்படின்னா நீங்கள் இது வந்து 1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன டேங்குக்காக ரெடி பண்ண அழகான ஃபில்டரு. நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் எடுக்கும், இது பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸுமே வந்து எடுத்துக்குது. டேங்கை க்ளீனாக வச்சுக்குது, பட் எனக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை, பத்த மாட்டுது. ஸோ இது வந்து ஒரு பீஸ் கிட்டத்தட்ட 400 ரூபா கிட்ட வருது. இன்னும் 2 வாங்கணும் அப்படின்னா 1200 ரூபா கிட்ட வந்து போயிடும். 1200 ரூபாய்க்கு அதுக்கு எக்ஸ்டர்னலாக அதனால் ஃபில்டர் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தேடி தான் இப்போ கேனிஸ்டர் நான் வந்து போட்டிருக்கேன். கேனிஸ்டர் 1200 ரூபா கிடையாது, அதுவும் ரேட் அதிகம் தான். பட் ஒன்று எக்ஸ்டர்னலாக போட்டுருவோமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். இது வந்து சின்ன டேங்க் வச்சுருக்கீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லை 2 ஃபீட் டேங்காக இருந்துச்சுன்னா 2 வாங்கி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது, பட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, ரொம்ப ரொம்ப நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கேற்ற ப்ரைஸிங்குமே வந்து இது இருக்குது. அடுத்து வந்து ஆர்டிமி ஆச்சரி, இதுதான் கடைசியான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஆக்சுவலாக 700 to 800 வருது. என்னடா 700ரூவாலேருந்து 800ரூவா ஹேச்சரி அப்படின்னு நினச்சேன். பட் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ஹேச்சரியோட ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தேன், 3000 4000 இருக்குது. இதே சேம் ப்ராடக்ட் தான், எல்லாமே பெரிய வித்தியாசம் கிடையாது. இது 700 800 வந்து நம்ம கை வைக்கிறப்ப ப்ராடக்டோட குவாலிட்டி நமக்கு ஃபீல் ஆகும்ல, ஸோ அந்த ஃபீல் கொஞ்சம் கம்மி தான். அந்தளவுக்கு பிளாஸ்டிக்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த சிலிண்டர், இந்த கிளாஸ் மாதிரி இருக்க சிலிண்டர் வந்து குவாலிட்டியாக இருக்குது, கிளியராக இருக்குது. அது ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலே கவர்லாம் போட்டு அது தனியாக வந்துச்சு. இந்த மாதிரி இதோட பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்துச்சு, அதெல்லாமே ஓகே. ஏன்னா இந்த கிளாஸ் ஐட்டத்துக்கு கவர் கொடுக்கணும்லாம் கிடையாது, அது எதுக்குன்னு பார்த்தா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ அதெல்லாம் யோசிக்கிறப்ப ஓகே, நல்லா இருக்குது. பட் நம்ம கையில் பிடிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய குவாலிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் மற்ற ப்ராடக்ட் கூட இதே மாதிரி சிமிலராக இருக்க ப்ராடக்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்குறப்ப எப்பா சாமி நீ எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்குது. இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, வேஸ்ட்டாக ஆட்டியுமே அதுக்கு ஹேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ச் பண்ணல. ஏன்னா இப்போ என்கிட்ட பீட்டா கிடையாது, கப்பி கிடையாது, ஃப்ரைஸ் எதுவும் ப்ரீட் பண்ணல, அதனால் எதுவுமே ஹேட்ச் பண்ணல. அடுத்த வர ஷிப்மெண்ட்டில் நான் கண்டிப்பாக ஹேட்ச் பண்ணி பீட்டாஸ்க்கு ஃபீட் பண்ணி பார்ப்பேன், ப்ரீடிங்கும் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டியுமே அடிக்கடி ஹேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ட்ரை பண்ணாமல் இது பார்க்குறப்ப கண்டிப்பாக நல்ல ஒர்க்கிங் ப்ராடக்ட் தான். இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே ஒர்த்தானது மற்ற ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணுறப்ப. அவ்வளோதான், எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு பர்சனலாக தோணுனது தான் சொல்லியிருக்கேன். ஒரு சிலது ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு சிலது ஓகேவாக தான் இருக்குது. அது எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட்ஸ்க்கான பையிங் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பின் வந்து பின் பண்ணி கொடுத்துருக்கேன். வாங்குறப்ப அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கேனிஸ்டர் ஃபில்டருக்கு நம்ம ஃபிஷ் டாக்டர் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அவரையுமே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.